வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஜியோ தோழா சேனல். ஐக்கிய ராஜ்யம் யூகே என்பது பல நூற்றாண்டுகளாக உலக அரசியலிலும் பொருளாதாரத்திலும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்த ஒரு நாடு. ஒரு காலத்தில் சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்ட பிரித்தானியா இன்று தனது சொந்த எல்லைக்குள் ஒரு ஆழ்ந்த பொருளாதார மற்றும் சமூக சரிவை எதிர்கொண்டு வருகிறது. இந்த வீழ்ச்சி ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்தது அல்ல. இது பல தசாப்தங்களாக தொடர்ந்த தவறான கொள்கை முடிவுகள், அரசியல் தொலைநோக்கின்மை மற்றும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்களின் கூட்டு விளைவாகும். 2024ஆம் ஆண்டின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன. ஐக்கிய ராஜ்யத்தின் மொத்த தேசிய கடன் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி சுமார் 99.5% எட்டியுள்ளது. இது 1980களில் இருந்த 47.3%-இலிருந்து மலை கவைக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. அண்டை நாடுகளான அயர்லாந்து 43% மற்றும் ஜெர்மனி 64% போன்ற நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மிகச் சிறப்பாக கையாண்ட நிலையில், இங்கிலாந்தின் கடன் சுமை அதன் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த சரிவின் மையப்புள்ளியாக 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரெக்சிட் பிரெக்சிட் வாக்கெடுப்பு அமைகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் EU என்பது இரண்டாம் உலகப் போரின் பேரழிவுகளுக்குப் பிறகு ஐரோப்பிய நாடுகள் மீண்டும் ஒரு போரில் சிக்காமல் இருக்கவும், பொருளாதார ரீதியாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு வலிமையான அமைப்பாகும். ஆரம்பத்தில் 6 நாடுகளுடன் தொடங்கிய இந்த அமைப்பு பின்னர் 28 நாடுகளைக் கொண்ட மிகப்பெரிய வர்த்தக கூட்டமைப்பாக வளர்ந்தது. இந்த அமைப்பின் மூலம் உறுப்பினர் நாடுகளிடையே வரி இல்லாத வர்த்தகம், குடிமக்களுக்கான வேலைவாய்ப்பு சுதந்திரம் மற்றும் எல்லைகளை தாண்டிய தடையற்ற வணிகம் போன்றவை சாத்தியமாகின. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நோக்கம் போரினால் சிதைந்த ஐரோப்பிய பொருளாதாரங்களை ஒன்றுபடுத்துவதும் நீண்டகால அமைதியை நிலைநாட்டுவதுமே ஆகும். ஆனால் இந்த அமைப்பின் விதிகள் பிரித்தானியாவின் உள்நாட்டு அரசியலில் ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தியது. பிரித்தானிய மக்களிடையே ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான அதிருப்தி வளர 3 முக்கிய காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான வர்த்தக கொள்கைகள் இங்கிலாந்தின் உள்ளூர் தொழில்களை, குறிப்பாக மீன்பிடித் தொழில் போன்ற துறைகளை பெரிதும் பாதிப்பதாக மக்கள் கருதினர். இரண்டாவதாக, புலம்பெயர்ந்தோரின் வருகை அதிகரிப்பால் நாட்டின் பொதுச் சேவைகள், வீடமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சந்தை ஆகியவற்றில் அழுத்தம் ஏற்படுவதாக பிரெக்சிட் ஆதரவாளர்கள் வாதிட்டனர். மூன்றாவதாக, மிக முக்கியமாக கருதப்பட்ட இறையாண்மை சாவரெயின்டி விவகாரம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருப்பது தங்கள் நாட்டின் மீது தாங்களே சட்டங்களை இயற்றும் சுதந்திரத்தை பறிப்பதாக பிரித்தானிய அரசியல்வாதிகள் மக்களிடையே ஒரு பிம்பத்தை உருவாக்கினர். இந்த உணர்ச்சிகரமான பிரச்சாரங்கள் 2016ஆம் ஆண்டு வாக்கெடுப்பில் பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வழிவகுத்தன. இருப்பினும் இந்த முடிவு பிரித்தானிய பொருளாதாரத்திற்கு ஒரு பேரிடியாக அமைந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பிறகு சர்வதேச முதலீடுகள் 25% வரை சரிந்தன. ஒரு நாட்டில் முதலீடுகள் குறையும் போது புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவது குறைந்து பொருளாதார சுழற்சி பாதிக்கப்படுகிறது. இதனுடன் கோவிட்-19 பெருந்தொற்று மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் ஆகியவற்றால் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார நெருக்கடி, எரிசக்தி விலையேற்றம் மற்றும் விநியோகச் சங்கிலி சிக்கல்கள் போன்றவை இங்கிலாந்தை மிக மோசமாக பாதித்தன. இன்று பிரித்தானியாவில் சுமார் 1 கோடி மக்கள் தீவிர வறுமையின் பிடியில் உள்ளனர். நாட்டின் சுகாதாரத்துறையான நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHS ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது. சுமார் 80 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்காக மிக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இது பிரித்தானியாவின் பொதுச் சேவை அமைப்பு எவ்வளவு பலவீனமடைந்துள்ளது என்பதற்கு ஒரு சான்றாகும். மேலும் மக்களின் ஊதிய உயர்வும் பணவீக்கமும் ஒத்துப்போகவில்லை. கடந்த 16 ஆண்டுகளாக பிரித்தானிய ஊழியர்களின் ஊதிய நிலை 2008ஆம் ஆண்டின் அதே நிலையில் தேக்கமடைந்துள்ளன. இது ஒரு நவீன வளர்ந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகும். அதே சமயம் பணவீக்கம் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்டது. இது சாதாரண மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதையே கடினமாக்கியுள்ளது. திறமையான பணியாளர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வெளிநாடுகளுக்கு குடிபெயரும் போக்கு அதிகரித்துள்ளது. இது நாட்டின் மனிதவளத் திறனை குறைப்பதோடு நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை முடக்கியுள்ளது.
சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு முதல் பொது போக்குவரத்து வரை அனைத்தும் தட்டுப்பாடுகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வருகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், ஐக்கிய ராஜ்யத்தின் தற்போதைய நிலை வளர்ந்த நாடுகளிலேயே மிகவும் மோசமான பொருளாதார செயல்பாட்டை கொண்ட ஒரு சூழலாக உருவெடுத்துள்ளது. இறையாண்மை மற்றும் சுதந்திரம் என்ற பெயரில் எடுக்கப்பட்ட அரசியல் முடிவுகள் பொருளாதார ரீதியாக நாட்டை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தியுள்ளன. இங்கிலாந்து தனது முன்னாள் பெருமையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டுமானால் வெறும் அரசியல் முழக்கங்களை மட்டும் நம்பியிருக்காமல், தொலைநோக்கு பார்வை கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் சரியான சர்வதேச வணிகக் கொள்கைகளை முன்னெடுக்க வேண்டியது கட்டாயமாகும். இல்லையெனில் ஒரு காலத்தின் வல்லரசான ஐக்கிய ராஜ்யம் வரலாற்று பக்கங்களில் மட்டுமே நிலைத்து நின்று நவீன காலத்தில் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஐக்கிய ராஜ்யத்தின் இன்றைய நிலை வெறும் பொருளாதார சரிவு மட்டுமல்ல, அது தவறான முடிவுகள் ஒரு தேசத்தை எப்படி மாற்றும் என்பதற்கான பாடம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆழமான புவிசார் அரசியல் மற்றும் வரலாற்று தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜியோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்து விடுங்கள். உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.